வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. நவக்கிரகங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான். நவக்கிரகங்களில் பாதி உடல் மனிதனாகவும் மீதி உடல் பாம்பாகவும் காட்சியளிப்பவர் தான் இந்த ராகு பகவான். அசுரர்களும் தேவர்களும் மந்திரமலையை மத்தாக எடுத்து வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தம் வெளிப்பட்டதுங்க. அதை திருமால் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு முதல்ல அமிர்தத்தை கொடுக்கும் பொழுது ஸ்வர்ணபானு அப்படிங்கிற அரக்கன் அவசரப்பட்டு தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தேவர்களோட வரிசையில் அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டான். அதை கண்டுபிடிச்ச சந்திரனும் சூரியனும் திருமால்கிட்ட சொல்ல உடனே திருமால் கோபம் அடைந்து கையில் வச்சுருந்த கரண்டியாலேயே அந்த ஸ்வர்ணபானுவை வெட்டிட்டார். வெட்டினோன்னு அவன் உடல் 2 பாகமாக பிரிஞ்சிருச்சு. ஆனாலும் அதுக்குள்ளே அவன் அமிர்தம் சாப்பிட்டதுனால அவனோட உயிர் போகலை. இந்த சம்பவம் நடந்த பிறகு அசுரர்களுக்கு இந்த அமிர்தம் கிடையாதுன்னு சொல்லி மகாவிஷ்ணு அவங்கள திருப்பி அனுப்பிட, அதுக்கப்புறம் இந்த ஸ்வர்ணபானு பிரம்மன்கிட்ட வழிபட்டு எனக்கு நல்ல உருவம் வேணும்னு சொல்லி கேட்க, அவர் மகாவிஷ்ணு திரும்ப கேளு, அவர் தான் அவனுக்கு இந்த மாதிரி பண்ணதுனால அவரே கேட்டு சாபமோச்சனம் அடைஞ்சிக்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மகாவிஷ்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரும் மனமிறங்கி பாம்போட உருவத்தை எடுத்து அவரோட தலையை ஸ்வர்ணபானுவோட உடம்போடு பொருத்தினார். அதே மாதிரி பாம்போட உடலை எடுத்து ஸ்வர்ணபானுவோட தலையில் பொருத்தினார். இதனை அடுத்து மனித தலையும் பாம்பின் உருவம் உள்ளதாக எனவும் பாம்பின் தலையும் மனித உடலாகவும் இருக்கிறது கேது அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ரெண்டுமே ஒரே உயிர் தான், ஆனால் 2 வெவ்வேறு உருவங்களாக இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் வாழ ஆரம்பித்தாங்க. அமிர்தம் குடித்ததுனால இவர்கள் 2 பேரும் சிவபெருமானை எண்ணி கடுமையான தவம் இருந்து நவக்கிரக அந்தஸ்து பெற்றாங்க. இந்த ராகு பகவான் நவக்கிரக பீடத்தில் சூரியனுக்கு வடமேற்கே அமர்ந்திருப்பார். உயரமான தோற்றமும் ஆட்டுக்கிடா தான் இவரோட வாகனமாக உடையவர். கருப்பு உருவமே இவருக்கு ரொம்ப பிடித்தது. புராணத்தின்படி இந்த ராகு கிரகம் கரும் பாம்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி இது ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு கிரகமே கிடையாது. நவக்கிரகங்களில் சூரியனுக்கு சமமான பலன் பெற்றவர் இவர். ஒரு நேரத்தில் சூரியனை விழுங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கார். மனிதனுடைய சப்கான்சியஸ் அப்படிங்கிற மனம்தாங்க இந்த ராகு. அதனால தான் ஜோதிடத்தில் கனவுகளை சொல்பவராக இந்த ராகு இருக்கார். பஞ்சமி தேதியில் விரதம் இருந்து நாக தேவதைகளையும் ராகு பகவானையும் வழிபட்டோம்னா, ராகு காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி ஜபிச்சோம்னா ராகு தோஷம், அது தவிர காலசர்ப்ப தோஷம் இதெல்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க. அதோட ராகு பகவானோட அருள் நமக்கு கிடைச்சி ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. பெரும்பாலும் ராகு பகவான் கெட்ட பலன்களே யாருக்குமே கொடுக்கறதில்ல. நாம் செய்யும் செயல்களை பொறுத்தே இந்த தோஷங்கள்லாம் நமக்கு ஏற்படுது. இதுக்கு பரிகாரம் செய்யணும்னு நம்ம நினச்சோம்னா, பறவைகள் பசியார வீட்டின் வடமேற்கு இல்லை தென்மேற்கு மூலையில் சிறு கிண்ணத்தில் தானியங்கள் தண்ணீர்லாம் வைக்கலாம். அது தவிர ஆதரவற்ற மனிதர்கள் விலங்குகளுக்கு உணவளிக்கிறதும் இதுக்கு பரிகாரம் தான். இந்த ராகு பகவானுக்கு கும்போணத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் தான் தனி சன்னதி இந்த இடத்துல இருக்குது. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, இந்த கோயிலுக்கு ராகு பகவான் சுசீல முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை போக்குறதுக்காக இந்த கோயிலில் இருக்கிற நாகநாத சுவாமியை வழிபட்டு அவருடைய சாபம்லாம் நீங்கினதுங்க. அதனால் ராகுக்கே பாப விமர்சனம் அளித்த இந்த ஊர் பிற்காலத்தில் ராகு ஸ்தலமாக மாறி ராகு பரிகார ஸ்தலமாகவும் இது மாறிடுச்சுங்க. நாகங்களின் அரசனான இந்த ராகு இந்த கோயில் பூஜித்ததுனால திருநாகேஸ்வரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்தது. சிறந்த சிவபக்தராகிய அந்த ராகு இந்த கோயிலில் 2வது பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் நாகவள்ளி நாகக்கண்ணின் தன் 2 மனைவிகளோட தனி கோயிலில் காட்சியளிக்கிறாரு. பொதுவாக ராகு பகவான் மனித தலை பாம்பு உருவத்தில் தான் எல்லா இடத்துலையுமே காட்சியளிப்பார். ஆனால் இந்த தளத்தில் மனித உருவத்திலே காட்சியளிக்கிறார். இந்த கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி நேரம் நடக்கிற ராகுகால பூஜை ரொம்ப பிரசித்தமானதுங்க. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பூஜையில் நாமும் கலந்துக்கிட்டு இந்த இறைவனை வழிபட்டோம்னா மரண தருவாயில் எல்லாரும் அனுபவிக்கிற கஷ்டங்கள் யாருக்குமே ஏற்படாமல் மரணம் தழுவும் அப்படிங்கிறது ஐதீகம். 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் இந்த ராகு பகவான் மீது 5 அடி நீளம் கொண்ட ஒரு நாகப்பாம்பு தனது சட்டையை ஒரு மாலையாக இந்த இடத்துல அணிவிச்சுதுங்க. அந்த மாதிரி செஞ்சு இந்த பகவானோட பெருமையை உலகுக்கே உணர்த்தினது. அந்த பாம்போட சட்டையை எடுத்து பத்திரப்படுத்தி ஒரு கண்ணாடி பேடையில் பக்தர்களோட பார்வைக்காக இந்த கோயிலில் இன்னும் வச்சுருக்காங்க. அது தவிர இந்த கோயிலில் பாலாபிஷேகம் பண்ணும்பொழுது இந்த சுவாமிக்கு பால் நீல கலரில் மாறுங்க. அவருடைய உடலில் தலையிலேருந்து மேலே பாலாபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் நீல கலரில் மாறுறது இன்றைக்கி நடக்கிற ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். இந்த கோயிலில் நடக்கிற பாலாபிஷேகம் டைம் இருக்குங்க. அது ஒரு நாளும் ஒரு டைம் இருக்குது. அந்த டயத்தில் மட்டும்தான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை மணிக்கு பாலாபிஷேகம்னு. அதுக்கு நீங்கள் புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நேராக போய் கலந்துக்கலாம். இந்த கோயிலோட நடை திறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 5லேருந்து 12:30, சாயங்காலம் 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். இந்த கோயிலுக்கு அருகில் தான் 108 வைணவ தலங்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோவில் இங்கே தான் இருக்குது. இந்த திருநாகேஸ்வரம் கும்போணத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துக்கு போகலாம். நிறைய பஸ் வசதி இருக்குது. நவக்கிரக கோயில் இருக்கிறதுனால ஈஸியாக இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். அது தவிர நீங்கள் டேரெக்டாக தனியாக அந்த கோயிலுக்கு போகிறதுனாலும் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நவக்கிரக கோயிலில் இதையும் சேர்த்து பார்க்குறதா இருந்தால்
கும்பகோணம் சிஆர்சியில் ஒரு நாள் நவக்கிரக சுற்றுலா அப்படிங்கிற பேரில் 2 பஸ்ஸு, ஏசி பஸ் 1, நான் ஏசி பஸ்ஸு 2 பஸ்ஸு ஒரே நாள் இயக்குறாங்க. காலைல 5 மணிக்கு இந்த பஸ்ஸு கும்பகோணத்துலேருந்து கிளம்பி இரவு 8 மணிக்கு திரும்பவும் கும்பகோணமும் வந்து அடைகிற மாதிரி ஒரே நாளில் எல்லா கோயில்களையும் பார்க்குறாங்க. அந்த மாதிரி சுற்றுலாவில் நீங்கள் கலந்துக்கிட்டோம்னா இந்த திருநாகேஸ்வரத்துக்கு காலைல 9:30 மணிக்கு வரலாம். 9:30லேருந்து 10:30 மணிக்கு நடக்கிற பாலாபிஷேகத்தை நீங்கள் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் 9:30 மணி 10:30 மணிக்கு இந்த பாலாபிஷேகம் நடக்கும். அதில் நீங்கள் கலந்துக்க முடியும். நவக்கிரக டூரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி 2 வீடியோ இருக்குது. அதில் எதை வேணாலும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கவங்க இந்த மாதிரி நவக்கிரக சுற்றுலாலையும் கலந்துக்கிட்டு இந்த கோயிலை பார்த்துருவாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு நவக்கிரக கோயில் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.